பிரேம் மாமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு நல்ல ஆயுள் எப்படி வாழ்றது, இல்ல நல்ல ஆயில் எது அப்படிங்கிற மாதிரியான ஆயுளா ஏன் ரெண்டுத்தையும் பிரிப்போம், ரெண்டுத்தையும் சேர்த்தே பார்ப்போம். நல்ல ஆயுள் வாழ்றதுக்கு நல்ல ஆயில் எது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. காரணம் நம்ம ஹெல்த் சம்பந்தமா நிறைய நம்ம வலைவலியில பதிவு போட்டுட்டு இருக்கோம். ஆயிலுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நிறைய டாக்டர்ஸே சொல்றது ஃபுல்லாவே ஆயிலை அவாய்ட் பண்ண வேணாம். அதுல நல்ல ஃபேட் இருக்குல்ல, குட் ஃபேட் இருக்கு. ஸோ அதனால சரியான ஆயில சரியான அளவு எடுத்துங்க அப்படின்னு. இது நம்ம சேனல்ல நான் கொடுத்துருந்தேன். பயங்கரமா நிறைய வித்தியாசமான ஆயில்லாம் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ ஆயில் இருக்கு, அமெரிக்காவில் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம மக்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சிம்பிளா பட் யூஸ்ஃபுல் வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா 22% அதுல ரிட்டர்ன் இருக்கு. வாரம் ஒரு $10 அப்படின்னு மாசம் $40 போட்டுட்டு இருக்கேன். இதை பாத்தீங்கன்னா நம்ம இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஆயிலோட நேம்ல எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு 2-3 எண்ணெய் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சோ அத பத்தி சொல்லுங்க. ஆமா, நம்ம ஊர்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பெரும்பாலும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் கடலெண்ணெய் இருக்கும், பீனட்ஸ் ஆயில். ஆனா உண்மையா சொல்ல போனா பீனட் அதாவது கடலை நம்ம பூமியில இயற்கையா விளைந்தது கிடையாது, வந்ததுதான். நம்ம பூமியில இயற்கையா விளைந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா எள்ளை சொல்றாங்க. காரணம் எள்ளோட ஆரிஜின் எது அப்படின்னு பார்க்கும்போது அது சிந்து சமவெளி நாகரிகத்துல பயிரிடப்பட்டதா குறிப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அது தமிழர் நாகரிகம் தான் இல்லையா? சோ அதனால பார்க்கும்போது நல்லெண்ணெய் தான் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கும் நம்மளோட வெதருக்கும் ஏற்ற எண்ணெயா இருக்கிறதுனால நிறைய நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. ஆனா ஊர்ல நிறைய நாங்க இந்த சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆமா, அது அதுக்கப்புறம் வந்தது. இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த பாம் ஆயில் அதுதான் நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவோம். ஆமா, பாம் ஆயில் யூஸே பண்ணக்கூடாது. ஆனா அது ரொம்ப சீப்பா கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும்போது நிறைய மக்கள் வெண்ணெய் அதுல இருந்து எடுக்கப்பட்ட நெய்யை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா? சோ இதெல்லாம் ஆதி காலத்துல அப்படியே இருந்துட்டு இருந்தது. அப்புறம் நீ சொன்ன மாதிரி பாம் ஆயில் உள்ள வந்தது, சன்ஃப்ளவர் ஆயில். அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வரும்போதே அந்த ஒரு ஃபேஷனா போயிடுச்சு, நாங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. எஸ்விஎஸ் ஏதோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்மள்ட்ட திணிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் செக்குல ஆட்டின எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம இந்தியாவில போகும்போது இந்த தடவை எல்லாமே செக்குல ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. ஆனா அது எக்ஸ்பென்சிவ், பட் ஆனா நம்ம உடம்புக்கு ஹெல்தி. கரெக்ட். ஏன்னா செக்குல ஆட்டும் போது ஆதி காலத்துல மாடை யூஸ் பண்ணி ஆட்டினாங்க. ஆனா பல நாடுகள்ல குதிரை, ஒட்டகம் அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த செக்கு மிஷினே இருக்கு. ஆனா செக்குல ஆட்டும் போது குறைந்த வெப்பநிலையில தான் அதுல இருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுதான் கோல்டு பிரஸ்ட் ஆயில் நம்ம சொல்றோம். இப்ப அது மிஷின் இருக்கு, இருந்தாலும் அதுவும் குறைந்த வெப்பநிலை தான் எடுக்கும். அது நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதாவது 100% ஆயில இப்ப நீ கிரவுண்ட் போட்டோம்னா அதுல 100% ஆயில எடுக்காது. அதுவே ரீஃபைன் ப்ராசஸ்ல 100% ஆயில் எடுப்பாங்க. நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வித்தியாசம். டேஸ்ட்லயும் சரி, குவாலிட்டிலும் சரி, ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போதும் செக்குல ஆட்டின எண்ணெய் தான் 100%. அதுக்கு மாற்றா ரீஃபைண்ட் ஆயில் வரவே வராது. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இந்த கோல்டு பிரஸ்ட் ஆயில், பீனட் ஆயில் யூஸ் பண்றோம்ல, அது டீப் ஃப்ரைக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாதாமா. ஏன்னா அது டீப் ஃப்ரைக்குலாம் யூஸ் பண்ணும் போது நிறைய ஹீட் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுவே உடம்புக்கு ஹெல்தி இல்ல. கரெக்ட், நல்ல பாயிண்ட். இந்த டீப் ஃப்ரைக்கு எந்தெந்த ஆயில் யூஸ் பண்ணும் அது நல்ல பாயிண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஆயிலோட அந்த ஹை ஸ்மோக் பாயிண்ட்டை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம் இந்த ஆயில் டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. நிறைய பேர் இப்ப சமீபமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆயில் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், கிரேப் சீட் ஆயில், இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரேப் சீட் ஆயில் ஒன்னு இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியும். ஆமா, ஏன் இந்த 2 ஆயில் சொல்றேன்னா, இன்னொன்னு அவகேடோ ஆயில் சொன்னாங்க. இந்த அவகேடோ ஆயில் பார்க்கும்போது அதோட ஸ்மோக் பாயிண்ட் ஹையா இருக்கு. சோ அதை டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம் கம்பேரிட்டிவ்லி. அதாவது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலும் கிரேப் சீட் ஆயிலும் கம்பேர் பண்ணும்போது. சோ அப்படி பார்க்கும்போது நம்ம தனித்தனி ஆயில் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. எது நம்ம டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம், எது நார்மல் ஃப்ரை ஆர் சாட்டே, இல்ல ஏதாவது சாலட் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல பிரியாணி பண்ணும்போது ஆயில் ஆர் கீ எது யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பிரிக்கணும். இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இதுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு. பிரியமா, நல்லெண்ணெய் நம்ம வீட்டுல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல. ஏன்னா சிக்கன் குழம்பு வைக்கும் போது, வத்த குழம்பு வைக்கும் போது, அப்புறம் நார்மலா நம்ம இட்லிக்கு அது மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம்ல. ஆமா, இட்லி பொடி அதுக்கெல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அது நல்ல எண்ணெய். அதனால அதை அளவான அளவு கன்சியூம் பண்றதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி சில டிஷ்ஷஸ்லாம் அந்த எண்ணெய் போட்டு செஞ்சாதான் அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம அதனால தான் எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ண முடியாது. இப்ப ரைஸ் பான் ஆயில்லாம் வருது, அதாவது தவிட்டுல இருந்து அரிசியோட அந்த
தவிடு இருக்குல்ல அதுலேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட டிஷ் எந்த டேஸ்ட் வரும்னு எனக்கு தெரியல. நாங்கள் யூஸ் பண்ணதில்லை, யாராவது யூஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால் அந்த எண்ணெய் நீ சொன்ன மாதிரி புளி குழம்பு புளி சாதம் இதுக்கெல்லாம் வந்து நீ நல்லெண்ணெய் போட்டால் தான் அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். முக்கியமாக நாட்டுக்கோழி குழம்பு இங்கே கண்ட்ரி சிக்கன்லாம் வச்சு வாங்கி செய்யும் போது கடைசியாக அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஆப்வியஸா வத்த குழம்பு அதுக்கெல்லாமே புரோட்டா சேதுமா கோழியை பத்தி பேச. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய்க்கு வந்து ஏதுவானதுதான். இதெல்லாம் நல்லெண்ணெய் வச்சு செய்வோம். அடுத்து வந்து மற்ற இது சாதாரணமா வந்து கூட்டு பொரியல் இல்ல சாம்பார் எல்லாம் பண்ணும்போது நிறைய கடலெண்ணெய் யூஸ் பண்றோம். செக்கில் ஆட்டின எண்ணெய் ஓகே, இல்ல ரீஃபைண்ட் ஆயில் கடலெண்ணெய்க்கு பதிலாக நிறைய பேர் நீ சொன்ன பாயிண்ட் கொலஸ்ட்ரால் வந்து வருது கடலெண்ணெய் யூஸ் பண்ணா. அதனால அதற்கு பதிலாக நிறைய பேர் இங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா அவகாடோ ஆயில் யூஸ் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றாங்க, கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்றாங்க. இந்த மூணுத்துல நாங்க உபயோகப்படுத்தினது எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் உபயோகப்படுத்திருக்கோம். மீதி ரெண்டும் வந்து உபயோகப்படுத்தினதுல நீங்க உபயோகப்படுத்தினா வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐ திங்க் வந்து இது வந்து ஹெல்த்தியான ஆப்ஷன் நினைக்கிறேன். நிறைய வந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் பேமா இருக்கும். ஆமா, அந்த பாயிண்ட் வரும். நான் வந்து காஸ்கோல போனேன்னா அந்த கெனல் ஆயில் வந்து ரெண்டு கேன் வந்து கொடுப்பாங்கல்ல, அதை தூக்கிட்டு வந்துருவேன் யூஸ்வலா. அது மோஸ்ட்லி நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணிடுது. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஏன்னா ஊர்ல பழகுனதுனால அந்த பீனட் ஆயில் வந்து மாத்தணும். கரெக்ட். ஆமா, எக்ஸ்பென்சிவ் நல்ல பாயிண்ட். நீ சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து ஐரோப்பியர்கள் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. எப்படி நம்ம நல்லெண்ணெய் வந்து இந்தியர்கள் அதிகமா தமிழ்நாட்டுல அதிகமா பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம கனல் ஆயில் அதிகமா யூஸ் பண்ணாம மத்த ஆயில் யூஸ் பண்றோம். ஆமா, நம்ம வந்து கனல் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். யூஎஸ்ல நாங்க வந்ததுல இருந்து அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரீசென்ட் பீரியட்ல வந்து நம்ம கோல்டு பிரஸ்ட் பீனட் ஆயில் யூஸ் பண்ணோம். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. ஆமா, அது வந்து ஹெல்தின்றதுக்காக அதை ஸ்விட்ச் பண்ணோம். ஆமா, நம்ம இந்தியன் கிளாஸ்ல வாங்கணும். ரொம்ப அது வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தது. $47 என்னமோ நினைக்கிறேன். எவ்வளவு 5 லிட்டர் ஆகுது. ஆமா, அது ஒரு பெரிய கேன். ஆனா ரொம்ப அதிகம். ஆர்கானிக்னு ஏதோ போட்டிருந்தாங்க. ஆமா, ஆர்கானிக் கோல்ட் பிரஸ்ட் பீனட் ஆயில் போட்டிருந்தாங்க. ரொம்ப அதிகம். ஆனா ஆலிவ் ஆயில் ஐ திங்க் வந்து ரீசனபிள் பிரைஸ்ல காஸ்கோல கிடைக்குதான் எனக்கு தெரியல, பல்கா வாங்கும் போது. இல்ல அது கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து அதை ஒரு மாற்றா சொல்றாங்க. அவகடா ஆயில் எனக்கு தெரியல அது காஸ்ட்லியா இருக்குமா. ஆமா, அவகேடோ ஆயில் நம்ம பார்த்தோம்ல காஸ்கோல எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது. $36 $37 அந்த மாதிரி ஏதோ இருந்தது. அவகேடோவே ரொம்ப காஸ்ட்லி தான். கண்டிப்பா வந்து அதுவுமே காஸ்ட்லியா தான் இருக்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து காஸ்கோ மட்டும் ஆப்ஷன் இல்ல ஆர்த்தி, இது வந்து மத்த கடையிலும் கிடைக்குது போல. சோ வால்மார்ட் ஆல்டி அந்த மாதிரி கிடைக்குது போல. யாராவது வந்து இல்ல இந்த கடையில ரீசனபிளா கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ ஆனா கோகனட் ஆயில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம்ல. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணதில்ல. பட் ஆனா கொஞ்சம் ரீசன்ட் பீரியட்ஸ்ல அப்பப்ப வேற ஏதாவது டிஷ்க்கு யூஸ் பண்றோம். மீன் வறுக்கிறதுக்குலாம், மீன் வறுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். ஆமா, எனக்கு மத்த டிஷ்ல யூஸ் பண்ணா அது சரியா செட் ஆகாது நம்ம டேஸ்ட்டுக்கு. அவியலுக்கு யூஸ் பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி மீன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கேரளா மக்களும் ஸ்ரீலங்காலையும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க கோகனட் ஆயில். ஸோ கோகனட் ஆயில் இவ்வளவுதான். மற்றபடி வந்து அது தலைக்கு வைக்கக்கூடிய எண்ணெய் தான். நம்ம கோகனட் ஆயில் எங்க வாங்குவோம்? காஸ்கோல தான் வாங்குவோம், இல்ல ஆல்டில வாங்குவோம். அந்த ஆர்கானிக் கோகனட் ஆயில் இருக்குல்ல, ஆமா, அது இதாக இருக்கும். ஆனா நல்லா கட்டியா இருக்கும்ல அது. ஆமா, ஆனா கோல்ட் பிரஸ்டோ அப்படிதான் இருக்கும். தெரியல எனக்கு அது கோல்டு பிரஸ் என்னன்னு. ஆனா நாங்க இந்தியாவில யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில், அந்த கோகனட் ஆயில் தான் வாங்குவோம். அது ஆனா நிறைய வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துறது கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கோகனட் ஆயில் பயன்படுத்தினாலும் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. ஆமா, ஏன்னா நம்ம தேங்காய் பாலே வந்து சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஊத்திட்டு தான் அப்படியே உடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய குக் பண்ணிட்டு இருந்தா அது கூட கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏற்படுத்தும். ஆமா, அது ஹை ஸ்மோக் பாயிண்ட்ல வச்சு குக் பண்ணக்கூடாதோ. அது ரெண்டு விதமான கருத்து இருக்கு. ஏன்னா கேரளால நிறைய கோகனட் அவங்க அதான் யூஸ் பண்றாங்க. அது காலகாலமா அதான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்ல எல்லாத்துக்கும் டாக்டரோட இன்டர்வியூல பார்த்தேன் கோகனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பீனட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஆமா, அது ரெண்டு விதமான கருத்து இருக்கு அது. ஆமா, சோ அதனால வந்து நம்ம எப்படியோ நம்ம டிஷ்ல அவ்வளவா அந்த கோகனட் ஆயில் சேர்க்கறது. இப்போ ஏன் இவ்ளோ ஆயிலுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்கன்னு தெரியல. அப்பெல்லாம் இவ்ளோ இல்ல பிரேமா. காரணம் இவ்ளோ ஆயில் இல்ல. இப்பதான் வந்து அரிசியோட அந்த தவிட்ட விடாம அதுல இருந்து ஆயில் எடுக்கிறாங்க இல்லையா. சோ ஆயிலோட வெரைட்டிஸ் வந்து அதிகமாச்சு. கிரேப் சீட் ஆயிலாம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். மைட் பி அது ஹெல்த்தி ஆப்ஷனா கூட இருக்கலாம். ஆனா இப்போ வந்து ஆப்வியஸா அந்த மாற்றம் வந்துட்டே இருக்கும்ல. ஸோ இப்போ நிறைய ஆயில் ஆப்ஷன் இருக்கிறதுனால எதுக்கு போறது அப்படின்னே தெரியல. கீங்கிறத பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஆமிஷ் கவுண்டில தானே இது வாங்குவேன். ஆமா, பட்டர் வாங்குவோம். ஆமா, ஆமிஷ் கவுண்டி நீங்க வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பென்சில்வேனியா தான் அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒகாயோல இருக்காங்க. அவங்களோட பட்டர் வந்து சூப்பரா இருக்கும்.
ஏன்னா அவங்க வந்து கால்நடை நிறைய வளர்ப்பாங்க, அதுலேருந்து பட்டர் எடுக்குது. அதை எடுத்து ஆர்த்தி போட்டு சூடு பண்ணி அதுலேருந்து வந்து நெய் எடுப்பாங்க. ஸோ பிரியாணிக்கு அதுதான் பயன்படுத்துவீங்கல்ல. இப்போ ரீசெண்டா வந்து காஸ்கோல கூட பட்டர் விக்குது பிரேமா, அது கூட ட்ரை பண்ணலாம்னு வாங்கி வச்சுக்க மாட்டேன். ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் ட்ரை பண்ணல. ஆமிஷ் கவுண்டியோட தான். ஆமிஷ் இல்ல, கிரிக்லாண்ட் பிராண்டோடது. ஓ, அவங்க பிராண்டே விக்குது. ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும்னு இன்னும் நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கல. வாங்கி இப்பதான் வச்சிருக்கோம். மற்றபடி அமுல் கீ பட்டர் அந்த மாதிரி வாங்கி உருக்குவீங்களா? ஆக்சுவலா நிறைய பேர் வீட்லயே இப்பெல்லாம் பட்டர் எடுத்து அப்புறம் கீ பண்றாங்க பிரேமா. ஆனா நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணது இல்லை. ஏன்னா அதுல ஆடை எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் ஏதோ பண்றாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணது இல்லை. அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்ல. பெரிய ப்ராசஸ் இல்ல, அது ஒரு வாட்டி பண்ணிருக்கோம். பட் ஆனா அதுக்கப்புறம் நாங்க அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணல. ஈஸியா கடையில இருந்து போய் வாங்கிட்டு வந்து. ஆமா, இது வந்து ஈஸியா இருக்கு. அட்லீஸ்ட் வந்து ஆமிஷ் கவுண்டியோட அந்த பட்டர் நல்லா இருக்கு, அதுல இருந்து எடுக்கிற கீ நல்லா இருக்கு. ஐரிஷ் பட்டர்னு நினைக்கிறேன், அதுவுமே நல்லா இருக்கும் பிரேமா. வேற எந்த பட்டரும் நான் வாங்கினது இல்ல, ஐரிஷ் பட்டர் நல்லா இருக்கும். ஸோ அந்த கீ சம்பந்தமான விஷயங்கள்லாம் இதான். அதான் பொங்கலா இருக்கட்டும், வேற எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிரியாணி, வேற ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்யறதுக்கு எல்லாமே வந்து இதுதான். டீப் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணிருந்தோம். ஆனா வந்து நிறைய பேரோட அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது அதுக்கு மாற்றாக அவகோடா ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சன்ஃபிளவர் ஆயில்லாம் எப்பயோ வந்து யூஸ் பண்றது. அதெல்லாம் குக் பண்ணா ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா சேஞ்ச் பண்ணணும்னு யோசிச்சிருக்கோம். பட் ஆனா அதுல குக் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா நல்ல விஷயம் தான் இல்லையா? ஏன்னா டீப் ஃப்ரைங் போது அதுலதான் நிறைய ஆயில் வந்து உள்ள போகுது. ஸோ நார்மலாவே ஒரு சொல்லாடல் இருக்குல்ல, லெஸ் ஆயில் மோர் ஆயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்கு. அதனால இப்ப எல்லாமே வந்து ஏர் ஃப்ரையே போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஆயில தான் ஃப்ரை பண்ணி ஆகணும். அந்த டேஸ்ட் அப்பதானே. வடையை அப்படி பொரிச்சு சாப்பிட்டா தானேப்பா வடை. அதை வந்து ஏர் ஃப்ரை பண்ணா அது என்னவா இருக்கும்? சரி விடு. அதனால வந்து சில விஷயங்கள் மாற்ற முடியல. அது அந்த மாதிரிதான் போக வேண்டியதா இருக்கு. அப்படி யூஸ் பண்ணும்போது நல்லா என்ன மாற்று இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆத்தி சமீபத்துல ஒரு 2 தடவை பொரிச்சு அந்த எண்ணெயை நான் கூட கேட்டேன், ஏன் தூக்கி போடுற அப்படின்னு. ஆமா, 2 வாட்டி ஏதோ இது பத்தல் ஏதோ பொரிச்சேன். அது திரும்ப வந்து நீ இப்பதானே காலைல தானே ஊத்துன, 2 வாட்டி தானே பொரிச்ச அப்படின்னு கேட்டாங்க. இல்ல 2 டைம்ஸ் பொரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊத்துனேன். ஏன்னா டாக்டர் வந்து திரும்ப நீங்க வந்து அந்த ஆயில ரீயூஸ் பண்ணீங்கன்னா அது கூட அன்ஹெல்தினாங்க. இந்த மாதிரி வந்து ஆயில வந்து நம்ம திரும்ப உபயோகப்படுத்துறதும் அன்ஹெல்தியா தான் முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவையா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கும்போது நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதுல ஆயில் ரொம்ப முக்கியம். இதனாலதான் வெளில சாப்பிடறதே நிறைய நிர்தேசம். முக்கியமா டீப் ஃப்ரை வெளில வந்து வாங்குறதே வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணது காரணம் இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பார்த்த பிறகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு வந்து கண்டிப்பா அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது, எத்தனை தடவை அதை ரீயூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியாது. நம்ம இப்ப மெக்டி மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கெல்லாம் போறல பிரேமா, அங்கெல்லாம் வந்து அதை ஊத்திட்டாங்கன்னா திரும்ப வந்து அது டே ஃபுல்லா அதே தான் இருக்குமா இல்ல நடுவுல ஸ்விட்ச் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது அந்த ஆயில. ஆமா, அது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பாத்துருக்கோம். அதுல இருந்தா வந்து அடிக்கடி எடுத்துட்டு இருக்காங்க. சில நேரங்கள் அவாய்ட் பண்ண முடியாம வாங்கிடுறோம் இல்லையா? மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்றோம். ஆனால் சில நேரங்களை வாங்கிடுறோம். அதுதான் என்ன சொல்றதுன்னா, வீட்டிலோட சாப்பாடு தான் ரொம்ப பெஸ்ட். அப்படி வீட்டை சமைக்கும் போது எப்படி ஹெல்த்தியா சமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. ஸோ இது வந்து எங்களோட என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நாங்க உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது, இல்லை எந்த ஆயில மாறணும்னு நினைக்கிறது அப்படின்னு. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்றீங்க, எந்த ஆயில் பெஸ்ட்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ். முக்கியமா வந்து இந்த குக் பண்ணும்போது வந்து இந்த அவகேடோ ஆயில் ஆர் வந்து ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணா, ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் வந்து நம்ம சும்மா ஏதாவது ஃபேஸ்க்கு அந்த மாதிரி அப்ளை பண்றதுலாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அதுல குக்கிங் பண்ணா எப்படி இருக்கும், டேஸ்ட் டிஃபர் ஆகுமா, அது மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா எனக்குமே ரொம்ப நாளா அந்த ஒரு டவுட் இருந்தது, அவகோடா ஆயில் அதுல எப்படி இருக்கும் சாப்பிடுறது அப்படின்னு. ஏன்னா நான் அவகோடா சாப்பிடுவேன், இவங்க அதிக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. எப்படி அதை நான் காக்கமல்ல செஞ்சு கொடுத்தாலுமே அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஸோ அதனால நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கும். முக்கியமா இந்த கிரேப் சீட் ஆயில்னு ஒன்று புதுசாக இது வந்திருக்கும், அதுவுமே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.